என் தங்கப்பிள்ளையே, இன்று பௌர்ணமியினுடைய வெற்றி விடியல் அல்லவா? என் குழந்தையே, இன்று பௌர்ணமியோடு சேர்ந்து வந்திருக்கின்ற இந்த குபேர பகவானுக்கு உரிய இந்த வியாழக்கிழமையில் என் பிள்ளைக்கு வெற்றி செய்தியினை கொண்டு உன் அம்மா ஓடோடி வந்திருக்கின்றேன். பேரதிர்ஷ்ட நாளில் என் குழந்தைக்கு பேரதிர்ஷ்ட வரங்கள் எல்லாம் இன்று தெய்வத்தினால் அள்ளி கொடுக்கப்பட போகின்றது. பௌர்ணமி நாள் என்பதனால் இன்று உன்னுடைய குல தெய்வத்தை வழிபட வேண்டிய நாள் அல்லவா? என் தங்கமே, தெய்வத்திற்கு நீ செய்கின்ற ஒவ்வொரு பூஜைகளும் உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை ஒரு நாள் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை மறக்காமல் இன்று உன் குலதெய்வ பூஜையினை மட்டும் செய்ய மறந்து விடாதே. என் தங்கமே, ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் ஒளிந்து கிடக்கின்ற பல ரகசியங்கள் என்னவென்று தெரியாமல் தான் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இந்த ரகசியங்கள் எல்லாம் உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் என்றோ உன் வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுத்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் அறிய முடியாததற்கு காரணம் நீயே உனக்குள் ஒரு முகமூடியை போட்டு சுற்றி கொண்டிருக்கின்றாய். இந்த முகமூடி என்ன தெரியுமா? வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திப்பதற்கு பயம். அந்த பயத்தை தான் நீ உனக்கு முகமூடியாக மாட்டிக்கொண்டிருக்கின்றாய். எங்கே இந்த முகமூடியை எடுத்து விட்டால் சுற்றி நடப்பது எல்லாம் நமக்கு தெரிந்து நாம் அந்த பிரச்சனைகளில் இறங்கி நின்று அதனை சமாளிக்க வேண்டி வந்துவிடுமோ, வாழ்க்கையே ரணகளமாக மாறிவிடுமோ என்கின்ற பயத்தில்தான் என் பிள்ளை நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இப்பேற்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் உடை தெரிந்துவிட்டு நீ வெளியில் வந்துவிட வேண்டும். இதற்கு முன்னால் நீ எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது எல்லாம் உன் வாழ்க்கையில் தெய்வம் இருப்பதை உன்னால் உணர முடிகின்றது. தினம் தினம் தெய்வம் உனக்கு வாக்கு தருகின்றது. அதிலும் குறிப்பாக நல்ல நாட்களில் எல்லாம் தெய்வத்தை காண்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கின்றது. இதற்கு மேலும் மனதிற்குள் எந்த ஒரு தயக்கமோ பயமோ உனக்குள் இருந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது புத்த பூர்ணிமா என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது புத்தர் பெருமான் பிறந்ததும் ஞானம் பெற்றதும் என்று அவருக்குரிய சிறப்பு வாய்ந்த நாளாக மற்ற மாநிலங்களில் கொண்டாடப்படுகின்றது. என் பிள்ளையே, சில நாட்கள் சிறப்பு வாய்ந்த நாட்களாக ஒவ்வொரு மாதத்திலும் உனக்கு கிடைக்கும். அதுபோலத்தான் இந்த நாள் பௌர்ணமியோடு கூடிய சிறப்புகள் நிறைய இருக்கின்றது. என் தங்கமே, இதுவெல்லாம் உனக்கு நிச்சயமாக மனதிற்குள் மிக பெரியதொரு நிம்மதியை கொண்டு வந்து கொடுக்கும். ஏனென்றால் இன்று நீ செய்ய நினைக்கின்ற செயலை நல்லபடியாக செய்து முடிக்க வேண்டும், அல்லது இன்று நீ யாரோடு பேசிவிட வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்களோடு மனம் விட்டு பேசிவிட வேண்டும். இதற்கெல்லாம் முன்பாக முதலில் உன் மனதிற்குள் தெளிவு இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உனக்கு பிடித்தவர்களோடு மனம் விட்டு பேச வேண்டும், அவர்களை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் அதற்கு முன்பாக உன் மனது தெளிவடைந்து இருக்க வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன தெரியுமா? நமக்கு பிடித்தவர்களோடு பேசுவதற்காக பல மாதங்கள் காத்து கிடக்கின்றோம். பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது, அத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியில் ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது, அப்பொழுது கூட அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரியாமல், என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் சண்டையில்தான் சென்று முடிந்து விடுகின்றது. அப்படியானால் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் என்ன பலன் இருக்கின்றது? அதனால் யாராக இருந்தாலும் சரி, பேசுவதற்கு முன்பாக அவர்களோடு என்ன பேசப் போகிறோம் என்பதனை நன்றாக யோசித்து மனதிற்குள் தெளிவடைந்து விட்ட பிறகுதான் நீ ஆரம்பிக்க வேண்டும்.
எப்பேற்பட்ட இக்கட்டிலும் யார் மனதையும் காயப்படுத்திவிடக் கூடாது என்பதில் நீ தெளிவாக இருக்க வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எத்தனையோ விதமான சூழ்நிலைகளிலிருந்து நீ நல்லதை மட்டுமே பெறுவதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அதில் இருக்கின்ற கெட்ட விஷயங்களை எல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் விடுவதுதான் இவை மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. நீ நல்லதற்கு முடிவு கட்டும் பொழுது கெட்ட விஷயங்களுக்கும் கடைசி முடிவினை கெட்டிவிட வேண்டுமல்லவா? அப்படியானால் மட்டும்தான் அது மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் வராமல் இருக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் பிள்ளையே, அதிர்ஷ்ட நாள் என்பதும் அதிர்ஷ்ட நேரம் என்பதும் மனிதனுக்கு அதிர்ஷ்டம் என்பதும் தான் இருக்கின்ற இடத்தில் கிடையாது. என் தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற உயர்ந்த அன்பை பொறுத்து அந்த அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உனக்கான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதற்கான நேரம் காலங்கள் எல்லாம் கூடி வந்து விட்டது. இந்த பௌர்ணமி நிலவானது முழு நிலவாக உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒளி வீசும். அதுபோல இந்த தாயானவள் நானும் உன் வாழ்க்கையில் நல்ல ஒளி வீச காத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தை, நீ தெளிவாக ஒவ்வொரு முடிவையும் சரியாக எடுக்கும் பட்சத்தில் எப்பொழுதுமே உனக்கு கஷ்டங்கள் வந்து விடாதபடி இந்த அம்மா உன்னை காத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஏற்ற இறக்கங்கள் என்று எல்லா மனிதர்களுக்கும் இயற்கையாகவே வரக்கூடிய விஷயங்கள்தான். இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டுமல்லவா? தெய்வம் உனக்கு கொடுத்த அற்புதமான இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு மட்டும்தான் உனக்கு உரிமை என்பதனை முதலில் தெளிவாக புரிந்து கொள். இந்த வாழ்க்கையை முடித்து கொள்வதற்கோ அல்லது விட்டு விலகிச் செல்வதற்கோ நீ இந்த தாயிடம் அனுமதி பெற வேண்டும் என்பதையும் நினைவில் வைத்துக்கொள். உனக்கு என்ன தேவை என்று வாழ்க்கையில் இருக்கின்றதோ அதையெல்லாம் நீ முடிவு செய்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்பொழுது வந்துவிட்டது. நல்ல நேரம் என்று சொல்லி உன் வாழ்க்கையில் உனக்கான சில கெட்ட விஷயங்களை எல்லாம் அவசரமாக செய்து விடாதே. நல்ல விஷயங்களை செய்தால்தான் அது நல்ல நேரமாக இருக்கும். உனக்கே தெரிய வரும் எது நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் என்று. இதையெல்லாம் உனக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் உன் அம்மா நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் தங்கமே, செய்கின்ற விஷயங்கள் சரியாக இருந்துவிட்டால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் உன்னுடைய கடைசி காலம் வரை உன்னை பின்தொடர்ந்து வராது. ஆனால் ஏதேனும் ஒரு தவறை நீ தெரியாமல் செய்திருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் உன்னை எப்பொழுதும் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதனால் தவறுகளை ஒரு முறை செய்துவிட்டால் மீண்டும் அந்த தவறை செய்வதற்கு நீ துணிந்து விடாதே. அதிலிருந்து திருந்தி வெளியில் வருவதற்கும் மீண்டும் நல்ல நிலைக்கு செல்வதற்கும் மட்டும்தான் உன்னுடைய மனது யோசிக்க வேண்டும். என் பிள்ளையே, குலதெய்வ கோவிலுக்கு இன்று உன்னால் செல்ல முடியவில்லை என்றால் இன்று உன் இல்லத்திற்குள் சர்க்கரை, அதாவது மண்ட வெல்லத்தை வாங்கி கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து உன் குலதெய்வத்தின் பெயரை சொல்லி வணங்கு. நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். உன் மனதிற்கு திருப்தி கிடைக்கும். நல்ல வேளை, இன்று நாம் தெய்வத்தை வணங்கிவிட்டோம் என்கின்ற மனநிலை உனக்குள் வந்துவிடும். நமக்கு நல்லது நிச்சயம் என்கின்ற தெளிவான எண்ணம் உனக்குள் வந்துவிடும். சரி, இந்த நாள் என் பிள்ளை, நீ முதலில் மனதிற்குள் இருக்கின்ற கெட்ட எண்ணங்களை எல்லாம் விடுத்துவிட்டு நல்ல சிந்தனைகளோடு மட்டும்தான் தொடங்க வேண்டும். அவை இன்று உனக்கு நிச்சயமாக நீ கேட்ட ஒரு விஷயத்தை உனக்கு பரிசாக கொடுக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். குலதெய்வத்தின் ஆசியும் இந்த வராகியினுடைய ஆசியும்
எப்பொழுதும் உனக்கு முழுமையாக நிறைந்திருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நல்லபடியாக இந்த நாளை மனமகிழ்ச்சியோடு தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.